மேற்கு வங்காளத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சி. திரிணாமுல் காங்கிரசுடைய ஒரு டெலிகேஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பார்க்க போயிருக்கிறாங்க. அதாவது அந்த மாநிலத்தினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 5வது நிமிடத்தில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமிர்! எப்படி வந்தது? நீ வாழ்நாள் முழுவதும் உன்மேல் எந்த விதமான எஃப்ஐஆரும் போட முடியாது என்கின்ற அந்த திமிர் தானே. எனவே அங்கே அப்படி நடந்தது என்றால், இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ஊழலுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரியை அங்கே மாநகர ஆணையராக போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளரை மாற்றி இருக்கிறார்கள். எனவே இவை அனைத்தையும் விட இது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு இது குறித்து நமக்கு ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தில் போனா அங்க சொல்றாங்க, 27 லட்சம் பேரை நீக்கியாச்சுங்க, டெலிட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நீங்க மேல வேணும்னா ட்ரிபியூனல், அதாவது அட்ஜுடிகேஷனுக்கு போங்கன்னு சொன்னா அங்க என்ன சொல்றாங்க, உடனடியாக தேர்தல் சுப்ரீம் கோர்ட்ல, அதனால என்ன இப்பொழுது வாக்களி கேட்டார் என்ன கெட்டு போயிட போகுது, அடுத்த தடவை வாக்களிக்க தானே, பெர்மனண்டாவா நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சநீதிமன்ற நீதிபதி. இவர்கள் அடிப்படை உரிமை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? எனவே இதுதான் பாசிசத்தினுடைய கூறுகளாக நாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் எதிர்த்து இன்னும் நாம் அங்கே போராட வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இங்கே நேரடியாக தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரோ பிஜேபி 27 இடம் மட்டுமல்ல, கூடுதலாக 5 இடம், 5 இடங்களில் இந்த பாஜகவினுடைய தாமரை அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. எனவே 32 இடங்களில் நாம், அதாவது நோ பிஜேபி என்கின்ற முழக்கத்துடன் இந்த பிரச்சாரத்தை இன்றிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது மக்களிடம் பெரிய அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.